நுவரெலியா ஹெட்டன் சமவெளி தேசிய பூங்காவில் உள்ள உலக முடிவு இயற்கை பாதையின் நுழைவாயிலில் அமெரிக்க நாட்டவரின் பையில் பல பூச்சிகளின் மாதிரிகள், ரசாயன மற்றும் சிறிய விலங்குகளை பிடிக்கும் உபகரணங்கள் காணப்பட்டன. சுற்றுலா பயணிகளின் பொதிகளை ஆய்வு செய்த போது இவை கண்டுபிடிக்கப்பட்டன. மத்திய வனவிலங்கு மண்டலத்தில் உள்ள ஹெட்டன் சமவெளி தேசிய பூங்கா அதிகாரிகள் தங்கள் அன்றாட கடமைகளின் ஒரு பகுதியாக இந்த ஆய்வுகளை நடத்தினர். அதன் பின்னர் ஹெட்டன் சமவெளி தேசிய பூங்கா அதிகாரிகள் அமெரிக்க நாட்டவரும் அவருடன் வந்த பெண்ணும் தங்கியிருந்த நுவரெலியாவில் உள்ள ஒரு பிரபலமான சுற்றுலா ஹோட்டலை ஆய்வு செய்தனர். இந்த வெளிநாட்டினர் தங்கியிருந்த அறையில் இலங்கைக்கு சொந்தமான சுமார் 15 பூச்சிகளின் மாதிரிகளும் அங்கு ரசாயன பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. அதற்கமைய அமெரிக்க நாட்டவர்களான ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 வெளிநாட்டினரும் 2026 ஜனவரி 12 நுவரெலியா நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களின் கடவுச்சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் தலா 1 மில்லியன் ரூபாய் தனிப்பட்ட பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கை எதிர்வரும் 26 மீண்டும் விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார். வனவிலங்கு துறையிலிருந்து எடுக்கப்பட்ட 15 பூச்சிகளின் மாதிரிகள் தேசிய அருங்காட்சியக திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டு அது தொடர்பான அறிக்கை நுவரெலியா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவளிக்கப்பட்டுள்ளது.